நல்ல கல்வி அறிவு, அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய மக்கள், நல்ல சுகாதாரம், இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நெல்லையில மேலைப்பாளையத்தில் அ தன்னுடைய மனைவிக்கு வீட்லயே பிரசவம் பார்த்திருக்கிறாரு நசீன் ஹுசைன் அப்படிங்கிற இளைஞர். அதாவது மனைவி பிரெக்னன்ட்டா இருந்திருக்கிறாங்க. பிரசவ வலி ஏற்பட்டோன்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்காம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, வீட்லயே நானே பிரசவம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பிரசவத்துல அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறது. இது அக்கம் பக்கம் வீட்டாருக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு இரவோடு இரவா அந்த குழந்தைய அடக்கமும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விஷயம் வெளிய தெரிய வந்து இன்னைக்கு காவல்துறை அவர அரெஸ்ட் பண்ணியிருக்கு. நாம பல தடவ வார்ன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கண்ட கண்ட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, வீட்லயே இது போன்ற விஷ பரீட்சையில தயவு செஞ்சு இறங்காதீங்க. ஒரு கரு உருவாகுறதுலேருந்து, அந்த குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கிற வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் நல்லா படிச்சு, இதற்காக ட்ரெய்னிங் எடுத்த மருத்துவர்களால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இது போன்ற முட்டாள்தனமான முடிவ எடுத்து, உங்க குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு நீங்களே முடிவு கட்டிடாதீங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தது இந்த செய்திய கேட்கும்போது. ஆனா, இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செய்தியை ஒரு காணொளியா பதிவு பண்றேன். Please get proper attention and treatment from a qualified medical professional.